வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவதில்லை. ஆட்சிக்கே வர வாய்ப்பில்லாத ஒருவருடைய தேர்தல் அறிக்கையை பற்றி மக்கள் பேசவும் மாட்டாங்க. இப்போ திடீர்னு பியூஷ் கோயல் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டிருக்காரு. 76,000 கோடி வந்து கடன் மட்டுமே வட்டி அதை கட்டியிருக்கோம் அப்படின்னு திடீர்னு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பியூஷ் கோயல் முதல்ல எல்பிஜி சிலிண்டர் பிரச்சனையை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டை பற்றி பேச சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள். தேர்தல் நேரத்தில் வந்து ஏதாவது புது புது கற்பனை விஷயங்களை பேசிட்டு எந்த பயனும் இல்லை. கேஸ் சிலிண்டர் பிரச்சனையில் தான் முதல்வர் எதுக்காக டெல்லி போகிறாரு முக்கியமான பிரச்சனைக்கு. ஆனால் கேஸ் சிலிண்டர் ஏன் டெல்லி போகணும்னு விஜய் கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் சொந்த பிரச்சனை டெல்லி போகிறாரு, இதுக்கு போயிருக்கலாமே அப்படின்னு. முதலமைச்சர் அவருடைய சொந்த பிரச்சனை டெல்லிக்கு வர வேண்டிய அளவுக்கு அவருக்கான சொந்த பிரச்சனை எதுவும் கிடையாது. அடுத்தது வந்து டெல்லிக்கு நேரடியாக வந்து தான் இன்றைக்கி வந்து நிறைய வந்து விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு. இங்கேருந்து கடிதம் எழுதினாலே வந்து பிரதமருக்கு போய் சேரும். இமெயில் போடலாம், தொலைபேசி வழியாக பிரதமரிடம் பேச முடியும். முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், பல முறை இதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது எல்பிஜி சிலிண்டர் பிரச்சனை. தொடர்ந்து மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் மேக் இன் இண்டியா எல்பிஜி கேஸை பற்றி கவலையே படாமல் இருந்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய பிரச்சனையை நாம் ஏன்னா எல்லாமே இம்போர்ட்டை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததால் தான் இன்றைக்கி இவ்வளவு பெரிய ஒரு பயத்தோடு நாம் இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது.